முதலமைச்சராகி முதல் வாட்டி சுதந்திர தினத்துல கொடியேற்றுறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு அவரை பார்க்க போறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. நாங்க இதுக்காக வேளச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்றுறத பார்க்கறதுக்காக நாங்க சென்னை வந்து 10 வருஷம் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க பசங்களெல்லாம் கூட்டிட்டு எங்க அண்ணனை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து இன்னும் சாப்பிட கூட இல்லை. எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பக்கத்துல பார்த்தேன். இவ்வளோ க்ளோஸ்ல நான் பார்த்ததே இல்லை. ஹாய் சொல்லிட்டே போனாரு. அப்படியே என்னோட ட்ரீமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்களோட இளைய தளபதி 80வது சுதந்திர தின விழாவில் அவர் வந்து கொடியேற்றுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அரசியல்ல வரும்போதே இந்த வருஷம் சுதந்திர தினத்துல எங்களுடைய கொடி தான், வெற்றி கொடி தான் சுதந்திர தினத்துல பறக்கும் அப்படின்றத நினைச்சோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அவங்க பார்க்க போறோன்னு. இந்த டைம் என்னால ஓட்டு போட முடியல, ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன். அவங்க வந்து தமிழ்நாடுக்காக பிளாக் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நான் ஜாலியா எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு மாதிரி ஆல்ரெடி அவங்க கிராஸ் பண்ணி போகும்போதே பார்த்தேன் அவங்கள. கையும் வரல காலும் வரல அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்க எதிர்பார்க்கல அவங்களை பார்ப்போன்னு. நாங்க நார்மலா பீச்சுக்கு வாக்கிங் வந்தோம். அவங்க ஆப்போசிட்ல வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் அவங்கள. ஜாலியா இருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் இது நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அப்படிலாம் இருக்கு. லைக் அவங்கள வந்து நாங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே பார்த்துருக்கோம். பட் நான் வந்து நேர்ல பார்த்தது இல்லை. நான் மட்டும் இல்ல, மோஸ்ட் ப்ராபபிளி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. லைக் அவங்க திடீர்னு பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸா வருது. அது சொல்ல வார்த்தையே இல்லை கைஸ். ஆனா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்ப அவர் கொடியேற்ற போறாரு, ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்ற போறாரு. அது நம்ம தமிழ்நாடுக்காக. ஸோ இந்த மாற்றம் வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புளால தான் வந்தது. ஸோ அது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஈவன் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் ஓட்டு போடணும்னு, பட் ஐ காண்ட். ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் தான் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு அவர் எப்படி கொடியேற்ற போறாருன்னு. ஸோ இதே எக்ஸைட்டடா நீங்க இருப்பீங்க நல்லா தெரியும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து நானும் போய் பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது வரைக்கும் நான் கொடியேற்றத்தை வந்து பார்த்ததே இல்லை. இதுக்காக வீட்டுல இருந்து காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டேன்ப்பா. அவரை நான் கார்ல போறதை பார்த்துட்டேன்ப்பா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுப்பா. என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அவர் என்னை பார்த்து கையாட்டினதே ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்குது. முதல் முறை கொடியேற்ற போறாரு. சொன்னதை நிறைவேற்றிட்டாரு. சொன்னதை தான் ஒரு சொல்வதை தான் செய்வேன்றத ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். I'm having a really good time. It's brilliant. Good to see all the people come out. Good to see all the military in their uniforms. I'm happy to be here celebrating Independence Day for India. Yeah, such a great experience. I've been waiting to see him for years, and I'm glad I got to see him on my first day. And I am yet to see one of his movies, but I will definitely see a movie tonight. Yes, I like him very much, actually. His politics are great. His movies apparently are great. I need to watch one, but all in all, great experience. Glad I saw him. சந்தோஷமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்காதது இது. சொல்ல முடியாது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றேனே. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். கண்டிப்பா இருப்பாரு. நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தாங்கண்ணா வந்திருக்கோம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில இருந்து வந்திருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்றுறது பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்காண்டி காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வந்திருக்கிறோம். இவ்வளோ வருஷம் சென்னையில் இருந்திருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் சென்னைக்கு சிஎம் பார்க்கறதுக்காண்டி. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 80வது சுதந்திர தின விழா. அதனால வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் பார்க்கல கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்காண்டி நம்ம சீக்கிரமாக வந்திருக்கிறோம். நம்ம அது எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக தானே இருக்குது. ஏன்னா அப்பவே சொல்றேன் நான். ஏன்னா 80வது சுதந்திர தின விழா உங்களுக்கு ரவுண்டாக இருக்கு அந்த இயர்ஸ் வந்து உங்களுக்கு. அதனால பார்க்கறதுக்கு ஜனங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டருக்குலாம் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. அதனால பக்கம் வந்தாச்சு. ஆனா இது வந்து வாழ்க்கையிலேயே தவம் இருந்த நாள்னா, இது ரொம்ப வருஷமா காத்திருந்த நாள். தளபதி இந்த மாதிரி ஆவார்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்க ஏரியா மக்கள் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தளபதி வந்துட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்தது கிடையாது. தளபதிக்காக இங்க வந்துக்கிறேன். சிஎம் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்ற போறாரு. அவருக்காக தான் நான் இங்க வந்துக்கிறது. நாங்கெல்லாம் வந்து படைப்பிலிருந்து வரோம், காஞ்சிபுரம் மாவட்டம். அங்கேருந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இது அப்படியே ஒரு மாதிரி புல் இருக்குதுண்ணா எங்களுக்கெல்லாம்.
அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்ப நீங்க கேட்கறதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நான் ஒரு பேட்டி கொடுக்கறேன்னா சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம்னா அவரு தான் காரணம். இங்க வந்துக்கிறதுக்கு காரணமே அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவர் கொடியேற்றத்தை பாக்குறதுக்காக நாங்க துறைப்பாக்கத்துல இருந்து வரோம். அதுக்காகவே காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இப்ப ரொம்ப ஆர்வத்தோட போறோம் அவரை பாக்குறதுக்கு. எப்படி முதலமைச்சராகி ஃபர்ஸ்ட் சுதந்திர தின விழா நீங்க பார்க்க போறீங்க சிஎம்? இது அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவர் திடுப்புன்னு இப்படி சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆயிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் டைமா இப்ப கொடியேத்துறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் கொடியா எப்படி இருக்கு 100 நாள் ஆட்சி முடிய போகுது? ரொம்பவே நல்லாதாங்க இருக்கு. முன்னாடி இருந்த ஆட்சியை விட இப்ப பெட்டரா தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எந்த குறையும் எங்களுக்கு தெரியல. மாற்றம் தெரியுதா? கண்டிப்பா தெரியுதுங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவு மாற்றம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எத்தனை நாட்டுக்கு இது ஆட்சி? இனிமே இவருதாங்க. இனிமே விஜய் தான். எப்பவுமே எங்க அண்ணன் தான். விமர்சனம் பண்றாங்க எப்படி? விமர்சனம் இல்லாம இருக்குமாங்க? சாதாரண மக்களே எவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. அவர் இவ்வளவு பெரிய சிஎம் ஆயிருக்காரு. ஒரு சாதாரண இடத்துல இருந்து சினிமா துறையில இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிஎம் ஆயிருக்காருன்னா கண்டிப்பா விமர்சனம் இல்லாம இருக்குமா? எல்லாத்தையும் கடந்துதான் போகணும். அதாங்க வாழ்க்கை. பொறுமையில தான் பேசுறாங்களா விஜய்? யாரதான் பேசல, எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அவர் கேர் பண்றாரா? நீங்க ஏதோ பேசிட்டே போங்க, என் வேலையை நான் பாக்குறேன். அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம மக்கள் மேலேயும் நம்ம தமிழ்நாட்டை இன்னும் டெவலப் பண்றது மேலேயும் தான் இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். காவேரி விஷயத்தோட நாளை கடத்திட்டாரு அப்படின்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களால பண்ண முடியலன்னு தானே இப்ப இவரு மேல இவ்வளவு பழி சொல்றாங்க. அதனால அதெல்லாம் எதையும் கேர் பண்ணிக்க கூடாதுங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த சுதந்திர நாள்ல? சுதந்திரம் இப்பதான் புதுசா கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு. சிஎம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நன்றிங்க. தேங்க்யூங்க. எப்படி இருக்கு 100 நாள் முடிக்க போறாரு ஆட்சியை? நல்லா போயிட்டு இருக்கு ஆட்சி. பாப்போம். 100 நாள் வரப்போது என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? நல்லா இன்னும் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான். முதல்ல வாட்டி எடுத்து போறாரு. முதலமைச்சராகி முதல் சுதந்திர தின விழா வருது. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நாங்களும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கோம். நல்லா போகுது. என்ன சொல்ல போறீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நன்றி. தேங்க்ஸ். எப்படி ஆட்சி 100 நாள் முடிய போகுது? எப்படி ஆட்சி? நல்லா இருக்குண்ணே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. யங்ஸ்டரு பட் இந்த போதை கலாச்சாரம் அது தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்குது. அதுக்காண்டி நிறைய பேர் பாடுபடுறாங்க. அதுக்காண்டி பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் கூட நம்ம அப்படி பார்த்தோமா இல்லையான்னு தெரியல. ஸ்கூலு, காலேஜ், பொது ஜனங்கள் எல்லாருக்குமே அது வந்து பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன ஒர்க் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்து குறை சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை. பட் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தணும், இனிமேல் நல்லா போன ஆச்சு அப்படின்றது கொஞ்சம் இதுதான். உங்களுக்கு வந்து சரியான ஆட்சின்னு தெரியுதா? கண்டிப்பாக இருக்குதுண்ணே. யங்ஸ்டர் நாங்கள் ஓட்டு போடுறோம், விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், கம்பல்சரி அந்த மாதிரி இருக்குது. அதுக்காண்டி வேலை வாய்ப்புகள், அதுக்காண்டி முகாம்கள், அதுக்காண்டி இளைஞருக்காண்டி என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்காண்டி நல்லா இருக்குது அது. நன்றி. நன்றி. ஓகே. எப்படி இருக்கு ஆட்சி 100 நாள் முடிய போகுது? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, நிறைய அந்த போதை பழக்கம்லாம் நிறைய ஒழிஞ்சிருக்கு. எங்க வீட்டாண்டே நிறைய அந்த மாதிரிலாம் இருந்தது, நிறைய ஒழிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.